ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிக்கி சிஸ்டர்ஸ். அகெயின் மிக்கி சிஸ்டர்ஸில் வேறு ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நாங்கள் எதுவும் சமைக்க போகிறது கிடையாது. டின்னர் வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் கேட்டப்போ எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு ஒரு டிஷ்ஷு ஒரு ஒரு கடையில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் வாங்க தான் நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து மலேசியன் வெரைட்டி பரோட்டா தான் வாங்க போகிறோம். லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருக்கிறது அதுதான். ஓகே, அதை வாங்கிடலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கோம். அங்கே போனால் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. சிலோன் பரோட்டா, அப்புறம் வீச்சு பரோட்டா, அது இதுன்னு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருந்துச்சு. அதில் வந்து மலேசியன் பரோட்டா லிஸ்ட்டில் இருந்ததுனால ஃபஸ்ட்டு அதை நாங்கள் வாங்கிட்டோம். சிக்கன் ஸ்டஃப்டு மலேசியன் பரோட்டா தான் வாங்கியிருந்தோம். அதை வந்துட்டு அவர் ரெடி பண்ணுறதையும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தருக்கு அவங்க வந்து கொத்து பரோட்டா அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து மலேசியன் பரோட்டா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதையும் வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். அது ரெடி ஆனோடனே அதையும் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு லாஸ்ட்டில் டெசர்ட் சாப்பிட்ணும் இல்லையா, அதுக்காக பக்கத்தில் இருக்க ஸ்வீட் கடைக்கு போயிட்டு ரசமலாய் வாங்கியிருந்தோம். ரசமலாய் பாதாம் மில்க் கேட்டிருந்தாங்க வீட்டில். சரி, ஓகே, அதையும் வாங்கிடலான்னு சொல்லிட்டு அதையும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு அண்ட் தென் இப்போ வந்து நான் எங்கே வாங்க போகிறேன் அப்படின்னா, ஓமமும் சுக்கும் வீட்டுக்கு வந்து தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் அதையும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்க ஃபுட் ஸ்ட்ரீட் தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். மோமோஸ் வாங்கலாம்னு சொல்லி தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தா நிறைய காம்போஸ்லாம் இருந்துச்சு. ஸோ பன்னீர் மோமோவும் கார்ன் சீஸ் மோமோவும் இந்த காம்போ தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். அதை அவங்க ரெடி பண்ணுறதுக்குள்ளே சைடில் வந்து ப்ரொஜெக்டரில் வந்து நிறைய பாட்டு எல்லாம் போட்டு செமையெல்லாம் வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் வைப் பண்ணிவிட்டு அதையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ் அதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் இங்கே ரெகுலராக வாங்க டீ கடையில் வந்துட்டு சிக்கன் நூடுல்ஸ் வந்து 3 சொல்லியிருந்தோம். அதையும் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தார். எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டில் வந்து ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி அதெல்லாம் சாப்பிட்ட ஃபீலே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நம்ம கடையில் போய் சாப்பிட்லாம். பட் என்ன தான் நம்ம எல்லோரும் கிளம்பி கடையில் போய் சாப்பிட்டாலும் அது ஒரு விதமான ஃபீல் தான். பட் நமக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எல்லா கடையிலையும் அங்கங்கே வாங்கிட்டு வந்து அதையும் நம்ம வீட்டில் வச்சு சாப்பிட்ற ஃபீல் இருக்குல்ல, அது வேறு லெவலாக இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் அன்றைக்கி அதை ஃபீல் பண்ணோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருந்து ஆர்டர் போட்டு சாப்பிட்றத விட நமக்கு பிடிச்ச ஐட்டத்தை நமக்கு பிடிச்ச இடத்துல போய் வாங்கிட்டு வீட்டில் இருந்து வச்சு சாப்பிட்டுட்டோம். அது செம்மையாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் தென் இதனால வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி பாண்ட் கொஞ்சம் அதிகமாகும். எல்லோரும் அவங்களுடைய டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் செம்ம ஃபீலிங்கு. நீங்கள் உங்களோட வீக்கெண்டை வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட வீக்கெண்டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு. வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. ஸோ வேறு ஒரு vlogல மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் மிக்கி சிஸ்டர்ஸ்.